ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான புதுவிதமான ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரசம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ரசங்க. இது ரொம்ப உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ரசங்க. நம்ம பருப்பு ரசம் வச்சு பார்த்துருக்கோம், தக்காளி ரசம் வச்சு பார்த்துருக்கோம், முருங்கைக்கீரையில் ரசம் வச்சு பார்த்துருக்கோமா? வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கைப்பிடி அளவு கீரை உருவி வச்சுருக்கேங்க. இந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நமக்கு தண்ணி நிறையா கிடைக்கும் ரசம் வைக்கிறதுக்கு. இப்போ நான் ஸ்டவ்வில் கீரையை வேக வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. புளி ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி நல்லா தண்ணி ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1½ ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 10 வெள்ளைப்பூடு, நான் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கீங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 1-2 அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ 2 வத்தலை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த சீரகம், வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் லைட்டாக கிண்டி விடுங்க நம்ம அரைச்ச விழுதை. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கீரை தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றும் போதே கமகமன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ஸ்மெல். நம்ம வெள்ளைப்பூடு சீரகம் போட்டுக்கிறதுனால நல்லா ரச ஸ்மெல் நல்லா வருதுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அது நுரை கட்டி வரட்டுங்க. பாருங்கள், இந்த நுரை கட்டிடுச்சு. அவ்வளோதாங்க, ரசம் கொதிக்கக்கூடாது, நுரை கட்டினா போதுங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.